கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த 3 மாதங்களாக தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நம்மை காப்பாற்றி 4வது மாதத்தை முதல் தேதியை நாம் காணும்படியாய் கிருபை செய்தார். அந்த ஆண்டிற்கு நாம் கொடான கொடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்குரிய ஒரு அருமையான ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்கள். யாத்திராமம் 14வது அதிகாரம் வசனம் 14 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் சொன்ன ஒரு செய்தி, ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இனி நானும் நீங்களும் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டங்கள். அது ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நானும் நீங்களும் ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தத்தை நடத்த வேண்டும். யுத்தத்தில் தோல்வியோ அல்லது வெற்றியோ எதுவானாலும் நானும் நீங்களும் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை. சில பேர் சொல்லுவார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஆண்டுடைய அடிச்சோட்டை பின்பற்றி நடக்கும் பொழுது, இயேசுனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இயேசை போல நாம் இந்த உலகத்தில் வாழ முயற்சிக்கும் பொழுது, வாழ்க்கையில் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை நாம் சந்தித்தாக வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும். அப்படிதான் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற முடியும். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை பெறுவது என்பது ஒரு லேசான காரியம் கிடையாது. நாம் அதை ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயித்து அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து அந்த பரலோகத்தை நாம் பெற வேண்டும். அப்படின்னால் இந்த யுத்தத்திலே நாம் சாத்தானுக்கு எதிராக நின்று நாம் போர் புரியாவிட்டால் அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கூடிய நேரத்திலே, ஆடு நோக்கி கூக்குரல் இடக்கூடிய நேரத்திலே தேவன் தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டார். மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக தன் ஜனங்களை அவர் விடுவித்து வந்தார். எல்லோரும் அந்த பாலைவனத்தின் வழியாக நடந்து சென்றார்கள், கடந்து வந்தார்கள். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். தண்ணீர் கிடைக்கவில்லை, தேவன் தண்ணீரை கொடுத்தார். உணவு கிடைக்கவில்லை, தேவன் உணவை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி இருந்தும் தேவன் அவர்களை பாதுகாத்து ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்த பாலைவனத்தின் வழியாக நடத்தி கொண்டு வரும்பொழுது எகிப்திய இராணுவம் தேவனுடைய ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தது.
திடீரென்று பயங்கரமான இரைச்சல். எல்லா மக்களும் திரும்பி பார்க்கும் பொழுது அது எகிப்து இராணுவத்தின் இரைச்சலாக இருக்க கண்டு பயந்தார்கள், முறுமுறுத்தார்கள், மோசேயை பார்த்து முறையிட்டார்கள். எகிப்திலே பிரேதக்குழி இல்லை என்றால், கல்லறை இல்லை என்றால் நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாவிடும் என்று எங்களை இங்கே கொண்டு வந்தீர். நான் எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து நாங்கள் செத்திருப்போமே என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, மோசே நிலைமை என்ன? மோசே தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த ஜனங்களை பார்த்து மோசே சொன்னான், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படிப்பட்ட வார்த்தை பிரியமானவர்களே! நானும் நீங்கள் அப்படி இருக்க முடியுமா? நமக்கு பயங்கரமான சோதனை வரும்பொழுது, வியாதி என்னும் சோதனை வரும்பொழுது, கடன் பிரச்சனை என்று சோதனை வரும்பொழுது, சண்டை, பிரிவினைகள், வைராக்கியங்கள் என்ற ஒரு சோதனை வரும்பொழுது, இப்படிப்பட்ட வார்த்தை நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு தவிப்பு இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறோமோ என்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இருக்கலாம், யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, ஆண்டு தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நடந்தது என்ன? தேவன் அவர்களுக்கு எதிராக இருந்த அந்த செங்கடலை பிளந்தார். எங்கு பார்த்தாலும் மலைகள், பள்ளத்தாக்குகள், பின்னதாக எகிப்து இராணுவத்தினுடைய இரைச்சல், இராணுவப்படை துரைத்து கொண்டு வருகிறது, எங்கேயும் போக முடியாது. இருபக்கம் மலை, பள்ளத்தாக்கு, எதிரே செங்கடல், எங்கே போக முடியும்? மக்கள் தவித்தார்கள், பயந்தார்கள், நான் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முறையிட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தவித்து கொண்டிருக்கிறீர்களா? அவ்வளவுதான் என் வாழ்க்கை, வழியே இல்லை, இனி என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, என யார் இருக்கிறார், இனி யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு காணப்படுகின்றதா? பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் ஒரு காரியத்திற்காக நீ போராட வேண்டாம், முயற்சி எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தத்துவம் செய்து நீங்கள் சும்மா இருங்கள், அமைதியாயிருங்கள், கர்த்தர் நோக்கி அமர்ந்திருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை காத்துக்கொள்வார். உங்கள் வாழ்க்கை காணப்படக்கூடிய போராட்டங்கள், பாரங்கள், கண்ணீர், கவலை, வியாதிகள் எல்லாற்றிலிருந்து ஆண்டு உங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான, ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வராக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு சோதரம் சாமி, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய சம்பத் நாடி வந்துடுங்க கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிங்க. கடந்த மாதம் முழுதும் ஆச்சரியமாய் பாதுகாத்திரே யாருக்காய் கொடான கூடிய சோதரம். கடந்த மாதம் பாதுகாத்த ஆண்டவர் இந்த மாதம் பாதுகாத்து கொள்ளுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. வெயிலின் உச்சம், கடுமையான வெயில், உஷ்ணம், இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு உண்டு பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க சாமி.
இந்த செய்தி கேட்ட எல்லோரையும் ஆசீர்வதிங்க, எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதத்திலே உங்களுடைய அதிசயங்களை காண வேண்டும். நான் கலங்காதபடி, தெரியாதபடி கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை தாரும். போராட்டங்கள், சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.